ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்ணுறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் வந்து நோ இன்கம் ப்ரூஃப், எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் நமக்கு தேவையில்லைங்க. அதை நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல உங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப்பை பண்ணிக்கோங்க. அதில் அக்கௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் பர்சனல் லோன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ நீ எந்த ப்ரௌசர்னு கேட்குது, நான் வந்து குரோம் கொடுத்துக்கிறேன். குரோம் கொடுத்தோன்னே அடுத்த பேஜில் வந்து உங்களோட இமெயில் கேட்குது. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எந்த இமெயில் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தோன்னே ஓடிபி ஒன்று வரும் உங்களுடைய மெயிலுக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணோடனே உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கேட்குது, லாஸ்ட் நேம் கேட்குது, அதுக்கப்புறம் வந்து சேலரியா செல்ஃப் எம்ப்ளாயான்னு கேட்குது. ஸோ அதை கிளிக் கொடுத்துருங்க. சேலரினா சேலரி கொடுங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய் கொடுங்க. மந்த்லி இன்கம் கேட்குது. ஸோ அந்த எந்த மந்த்லி இன்கமோ அதை வந்து கொடுங்க. அது நீங்கள் முன்ன பின்ன கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி நம்ம கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது, மேலா ஃபீமேலா இல்லை அதரான்னு கேட்குது, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குது, யூஜியா இல்லை பிஜியா டிப்ளமோவான்னு கேட்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், டிப்ளமோ கொடுத்துறேன். டிப்ளமோ கொடுத்துட்ட பிறகு கம்பெனி நேம் வந்து கேட்குது. ஸோ எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியை கொடுங்க. கொடுத்த பிறகு கெட் ஆஃபர்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகும். லோட் ஆன பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து லோன் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், 30,000 வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 10,000 மேக்ஸிமம் 30,000 வரையும் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ டென்னர் கூட பாருங்கள், 12 மாதம் 9 மாதம் 6 மாதம் இருக்குது. ஆனால் என்னென்னா கீழே பாருங்கள் ஃபெசிலிட்டி ஃபீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வேளை நம்ம வந்து 10,000 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 700 பிடிச்சிருவாங்க. 10,000 நமக்கு வராது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, 700 வந்து பிடிச்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 மாதம், 3 மாதத்துலேருந்து 12 மாதம் வரையும் உங்களுக்கு வந்து டெனர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு வேளை நான் 12 மாதம் 20,000 கொடுக்குற மாதிரி இருந்தால் 1,400 வந்து ஃபெசிலிட்டி ஃபீஸ் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு 30,000 நான் பண்ணுற மாதிரி இருந்தால் 2,100 வந்து பிடிச்சிருவாங்க. அது மாதம் இஎம்ஐ பாருங்கள் 30,060. ஸோ 30,060 இன்ட்டு 12 மாதம் நம்ம வந்து இஎம்ஐ போட்டோம்னா 36,720 வருது. நம்ம கைக்கு வர்றது எவ்வளோ, நம்ம எடுக்கிறதே 30,000 தான். அப்போ பேலன்ஸ் வந்து நம்ம 6,720 எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் வந்து இப்போ கட்டுறோம். அது இல்லாமல் வர 2,100 வந்து ஃபெசிலிட்டி சார்ஜஸ் வர போயிடும். அப்போது 6, 7, 8 8,000 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணுறோம். நமக்கு வரதே வந்து கம்மியாக 28,000 மாதிரி தான் நமக்கு வரும். ஆனால் நம்ம 8,000 வந்து செலவு பண்ணுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும், தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய பிளானை சூஸ் பண்ணிவிட்டு மேலே என்டர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் அப்பா அம்மா நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் நாமினி நேம் கேட்பாங்க, பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க. அவ்வளோதான். வெரிஃபை கேஒய்சிக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபை பண்ணுறாங்க. கடைசியாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஓடிபி ஒன்று கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.